அமாவாசை என்று கட்டாயம் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அமாவாசை தினத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல வரும். ரெண்டும் ஒண்ண சந்திச்சுக்கும். இந்த நாள்ல முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வர்றாங்க. தங்களது தலைமுறைகளை சூட்சுமமான முறையில அவங்க கவனிப்பாங்க, நம்மள ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க. பிதிர் தேவதைகள் அப்படிங்கிற முன்னோர்களை நம்ம சரியான முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி தான் கிடைக்கும். இப்ப நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த அமாவாசை நாள்ல மனோகாரனான சந்திரன் முழுமையாக மறைக்கப்படுது. அதனால அந்த நாள்ல நல்ல காரியம் தொடங்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்கு. இது கரெக்டா அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சூரியக்கலையும் சந்திரக்கலையும் சேர்றதுனால சுழுமுனை அப்படிங்கிற நெற்றிக்கண் பலப்படுது. அதனால அமாவாசை நாள்ல பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள்லாம் மந்திர ஜபம்லாம் இந்த நாள்ல ஆரம்பிப்பாங்க. கடல்ல நீராடி தங்களோட தோஷத்தெல்லாம் போக்குவாங்க. அமாவாசை என்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீவ சமாதிகள்லாம் புதிய உத்வேகத்தை பெறும். அதனால இந்த மந்திரங்கள் நாம ஜபங்கள் இதெல்லாம் செய்யறப்ப அது இன்னும் பல மடங்கு நமக்கு பலன் தரும். ஆனா நல்ல காரியங்களை நம்ம செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களை பேச ஆரம்பிக்கலாம், அதாவது முடிவுகள் எடுக்கலாம். ஆனா அந்த நல்ல காரியங்களை அந்த நாள்ல செய்யாம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த அமாவாசை என்று காற்று வெப்பம் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை கூட ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். அப்ப நம்மளுடைய மனதும் ஒருவித படபடப்போட இருக்கும். அதனால மிக கடினமான புதிய முயற்சிகளை வேலைகளை அந்த நாள்ல செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது பிதிர் தேவதைகள் அப்படிங்கிற அந்த முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் தான். அன்னைக்கு முன்னோர்கள் பூமிக்கு வர்றதுனால அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும். ஆனா நம்ம முடிவுகளை அந்த நாள்ல எடுக்கலாம். அதனால எந்த தவறும் இல்லை. நல்ல செயல்களை தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தை முடிவுகள் எடுக்கலாம். செயல்களை மட்டும் அன்னைக்கு செய்யாதீங்க. அடுத்து வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னு தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல முன்னோர்கள் நின்னுகிட்டு எள்ளும் தண்ணியும் பெறுவதற்காக காத்திருப்பாங்க. இந்த வீட்டு வாசல்ல இருக்கிற கோலத்தால அவங்க திரும்பி போயிடுவாங்க. இறந்தவர்களாக இருக்கிறதுனால அவர்களுடைய ஆன்மாவானது அந்த இடத்துக்கு வரும்போது சில அதிர்வலைகள் ஏற்படும். அதனால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால முன்னோர்கள் திரும்பி போயிடுவாங்க. அதனாலதான் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடு திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாள் அன்று மிக உகந்த நாளாக சொல்லப்படுகிறது. சரி, திருமணமான பெண்கள் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. திருமணமான பெண்கள் இந்த அமாவாசை விரதத்தை கண்டிப்பா இருக்கக்கூடாது. தாய் தந்தை இல்ல அப்படின்னாலும் கணவன் உயிருடன் இருக்கும்போது இந்த திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது. கணவருக்காக சமைத்து கொடுக்கலாம், ஆனா விரதம் இருக்கக்கூடாது. திருமணம் ஆகாத பெண்களும் அமாவாசை விரதம், அதாவது தாய் தந்தை இல்ல அப்படின்னாலும் விரதம் இருக்கவே கூடாது. கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் விரதம் இருக்கணும். இவங்க விரதம் இருக்கக்கூடாது. இந்த அமாவாசை நாள்ல உணவுல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அமாவாசை நாள் என்று அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்காதீங்க. கடன் வாங்குனீங்கன்னா மறுபடி நீங்க கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். கடன் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தொகையில இருந்தும் அன்னைக்கு நீங்க செலவு பண்ணாதீங்க. அப்புறம் இந்த அமாவாசை நாளன்று சமைக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தீந்துடுச்சு அப்படின்னா அதை போய் பக்கத்து வீட்டுல இரவல் வாங்கிட்டு அந்த சமையலை செய்யாதீங்க. நீங்க அமாவாசை விரதம் இருந்தாலும் சரி, இருக்காட்டியும் சரி, இலை போட்டு விரதம் விட்டாலும் சரி, இலை போடாம நீங்க விரதம் இருந்தாலும் சரி, காகத்துக்கு அன்றைய நாள்ல கண்டிப்பா நீங்க உணவு வைங்க. இது அம்மா அப்பா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அன்றைய தினம் காகத்துக்கு உணவு வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் 3 தலைமுறைக்கு முன்ன இருக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால புண்ணியமும் செல்வமும் உங்களுக்கு சேரும். அமாவாசை நாளன்று முடி திருத்தவே கூடாது. அதே போல நகம் வெட்டக்கூடாது. அன்றைய தினம் அசைவ உணவு கண்டிப்பா சாப்பிடாதீங்க. நீங்க விரதம் இருந்தாலும் இருக்காட்டியும் சாப்பிடாதீங்க. அமாவாசை வழிபாட்டுல காகத்துக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அதனால காகத்துக்கு கண்டிப்பா சாதம் வைக்கிற பழக்கம் இருக்கணும். முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும். சனீஸ்வர பகவானோட வாகனமான காகம் யமலோகத்தோட வாசல்ல இருக்கிறதுனால, அது யமனோட தூதுவனாக இருக்கிறதுனால
காகத்துக்கு சாதம் வச்சா யமலோகத்துல வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது. அதனால காகத்துக்கு மறக்காம உணவு வைங்க. அமாவாசை அன்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது முன்னோர்கள் படமா இருந்தாலும் சரி, பெற்றவர்கள் படமா இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு கண்டிப்பா பூக்களோ துளசி மாலையோ துளசி இலையோ அதை கண்டிப்பா சமர்ப்பிக்கணும். வெறும் படமா வச்சுக்கிட்டு அதற்கு முன்னர் நீங்க இலை போட்டு எவ்வளவு படையல் வச்சாலும் அது வேஸ்ட். இந்த தவறு செய்யாதீங்க. அமாவாசை அன்னைக்கு வேற ஏதாவது முக்கிய விரதம் வருது அப்படின்னா அன்னைக்கு முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் நீங்க தெய்வ வழிபாடுகளை தொடரணும். தெய்வ வழிபாட்டை ஆரம்பிச்சுட்டு அதற்கு அப்புறம் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது தப்பி தவறி கூட செய்யாதீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.